அமைச்சராக நீடிப்பதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவு சரியானதே என்றும் கூறியிருக்கிறது. மேலும் ஆளுநருக்கு அமைச்சரை நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இதுகுறித்து தனது பார்வையை கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் திரு ஷியாம், நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞரும் கூட. இப்ப செந்தில் பாலாஜி அமைச்சரா நீடிக்க தடை இல்லை அப்படிங்கிற ஒரு உத்தரவு லீகல் கிரவுண்ட்ல திமுகவுக்கோ இல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கோ எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் சைனா நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒட்டுமொத்தமா இந்த தீர்ப்பை என்ன செய்திகள் நமக்கு கொடுக்குது? தீர்ப்பின் செய்தி என்னவென்றால், ஆளுநருக்கு அமைச்சரை நீக்க சொல்லும் அதிகாரம் இல்லை என்பது அது சரிதான். நமது அரசியல் சாசனத்தில் அவ்வாறு இல்லை. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் ஒரு டிராவஸ்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்க முடியாது. முதலமைச்சருக்கு இன்னாரை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னாரை நீக்கி விடுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஆனால் துறையில்லாத அமைச்சராக நீடிப்பது என்பதிலே திரு ஷியாமிடம் தொடர்ந்து பேசலாம். அவருடைய இணைப்பில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க உயர்நீதிமன்றம் தடை விதிக்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எம்எல் ரவி என்பவர் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் மனுதாரர் தரப்பிலும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது அமைச்சராக அவர் நீடிப்பதற்கு முதலமைச்சருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தது, தார்மீக ரீதியிலான சில விஷயங்களையும் பதிவு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது என்ற வாதங்களும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. தொடர்ந்து திரு ஷியாம் நம்மோடு இணைகிறார். திரு ஷியாம், உங்களுடைய கருத்து? நீங்கள் கூறுவது சரிதான். தார்மீக அடிப்படையிலான உரிமை என்பது வேறு, சட்ட அடிப்படை. தார்மீக அடிப்படையிலே என்ன சிக்கல் என்றால், மந்திரி சபைக்கான கூட்டு பொறுப்பு, ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அமைச்சரவை முடிவு எடுக்கும் போது அமைச்சரவையின் எல்லா சகாக்களும் அந்த முடிவுக்கு உட்பட்டவர்கள். அப்படி என்றால் துறை இல்லாத அமைச்சர் எப்படி அந்த முடிவுகளுக்கு உட்படுவார்? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, துறையில்லாத அமைச்சருக்கு செலவு செய்கிற பணம் மக்களின் வரி பணம் தானே. துறையே இல்லாமல், பணியே இல்லாமல் எதற்காக ஒரு அமைச்சருக்கு செலவு செய்ய வேண்டும்? அடுத்த கேள்வி. இதையெல்லாம் எழுப்பிட்டால் சில தார்மீக சந்தேகங்களை உயர்நீதிமன்றம் கிளப்பியது. உயர்நீதிமன்றத்தால் முதலமைச்சருக்கு இந்த விஷயத்தில் நேரடியான கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஆளுநருக்கு அந்த உரிமை இல்லை. அதைத்தான் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் பொதுவாக துறையில்லாத அமைச்சர் என்பதே ஜனநாயக விரோதமான ஒரு விஷயம்தான். தமிழ்நாட்டில் பல துறையில்லாத அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். போன அதிமுக ஆட்சியில் கூட துறையில்லாத அமைச்சர் இருந்திருக்கிறார். உடல்நலம் சரியில்லாத போது நமக்கெல்லாம் நன்கு தெரிந்து மத்திய அமைச்சரவையில் முரசொலி மாறன் அவர்கள் துறையில்லாத அமைச்சராக கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருந்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் ஜனநாயக மாண்புக்கு அழகானது அல்ல என்பதுதான் எனது கருத்து. விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரா நீடிப்பதற்கு தார்மீக ரீதி அப்படிங்கிறத கடந்து ஆளுநர் விசஸ் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு உரிமை போர் ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்ப அதை ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியாதா திருஷ்யா? நாம் எல்லாவற்றையுமே ஆளுநர் வெர்சஸ் முதல்வர் என்கிற உரிமை போராட்டத்துக்குள்ள அடக்க கூடாது. அது சரியானது அல்ல. காரணம், சட்டத்தை விட சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம்தான் புனிதமானது. சட்டத்தின் வரிகள் வேறுபடலாம், ஆனால் இயற்றியவர்களின் நோக்கம் எதற்காக அரசியல் சாசனத்தை இயற்றும் போது அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அமர்ந்து அவ்வளவு பெரிய விவாதங்களுக்குள்ளெல்லாம் போனது, இந்த நாட்டிலே இந்தந்த விஷயங்கள் இந்தந்த மரபுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் தானே. அந்த நோக்கத்துக்கு உட்பட்டதாக எல்லா அரசுகளின் நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். முரசொலி மாறன் அவர்களை வாஜ்பாய் அவர்கள் துறையில்லாத அமைச்சராக நீடிக்க வைத்திருந்ததும் தவறு. மன்னிக்கவும், செந்தில் பாலாஜி அவர்களை துறையில்லாத அமைச்சராக இப்போது நீடிக்க விடுவதும் தவறு. காரணம், அந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற கோட்பாடு அடிபட்டு போகிறது ஒன்று. இரண்டாவது, அதிலே மக்களின் வரிப்பணம் என்பது வீணாகிறது. துறையில்லாத அமைச்சரால் எந்த விதமான ஒரு கான்ட்ரிபியூஷனும் கொடுக்க முடியாது. அவரால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? அரசு நிர்வாகத்தில் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? ஆனால் இந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் விடை கூற முடியாது. காரணம், அதன் முன்னாலே இருக்கிற தாவாவிலே அது அரசியல் சாசனப்படிதான் முடிவெடுக்கும். உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம், வேறு வழி இல்லை. எனவே அது ஆளுநர் வெர்சஸ்
முதல்வர் என்கிற அந்த பேராவுக்குள் போகிறது, அந்த போராட்டத்துக்குள் போகிறது. ஆளுநருக்கு உரிமை இல்லை என்று கூறுகிறது. திமுகவை பொறுத்தவரையில் அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு சட்ட ரீதியான வெற்றி என்று அவர்கள் அது கொண்டாடி கொள்வார்கள். ஓகே, நன்றி திரு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த